தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது பங்குனி மாதம் வியாழக்கிழமை 26/3/2026. தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். இன்றைய நாளிற்குரிய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 11:30 மணி வரை, பின் மதியம் 12:30 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை, யமகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்த்தால் இன்று காலை 6:16க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று பிற்பகல் 2:56 வரை அஷ்டமி திதியும் பின்பு நவமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று இரவு 7:05 வரை திருவாதிரை நட்சத்திரமும் பின்பு புனர்பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. சாந்தராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 7:05 வரை அனுச நட்சத்திரமும் பின்பு கேட்டை நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே நேர்களே, அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்களில் நிதானமும் பொறுமையும் தேவை. எனவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் யாசாபத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீரா வர்தனா விஸ்தனபிரணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்தாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடம் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் 27/3/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. இப்போ பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை என்றது நாம் எல்லாம் ஆசார சீடராக அதிகாலையில் எழுந்து வீடு வாசலெல்லாம் துப்புரவு செய்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து சுவாமி படத்துக்கு சாத்தி அங்கே இறை பாமாலைகளை தேவார திருமுறைகளை சிவபுராணத்தை பாராயணம் செய்தால் லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது. எந்த வீட்டிலே அதிகாலையிலே சாம்பிராணி தூவமிட்டு மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி இறை நாமாக்கள் பாராயணம் செய்யப்படுகிறதோ அந்த வீட்டிலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா. லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து வரும். தீபங்கள் ஏற்றுகின்ற பொழுதே தீபலக்ஷ்மி ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றது போல எங்களுடைய அன்றைய நாளும் ஒளிப்பிரகாசமான நாளாக சிறந்த
வெற்றிகளை தரக்கூடிய நாளாக அமையும் என்பதனாலே தான் முன்னோர்களெல்லாம் காலையிலே எழுந்ததும் காலைக்கடன்களை முடித்து சுவாமி அறையிலே போய் விளக்கு ஏற்றி என்றார்கள். இப்போ அதெல்லாம் மருவி வந்துட்டு, யாராவது வயசானவங்க வீட்டில் இருந்தால் அவங்க மட்டும்தான் ஏற்றுவாங்க. இப்போ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவ்வாறு ஒரு பழக்கத்தை நாம் நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும். காலையிலே நேரத்தோடு எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து சுவாமி அறையிலே போய் சாம்பிராணி தீபங்களை ஏற்றி வைத்து மலர் பறித்து பிரார்த்தனை செய்து ரொம்ப ஒன்றும் வேணாம், ஒரு தேவாரத்தை பாடினாலே போதும். அது முடியலையா, ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நம 11 தரம் அதை சொன்னாலே போதும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகம், உடல் ரீதியான ஒரு சக்தியை தரக்கூடியது. இது பழக்கத்திலே கொண்டு வர வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது சிறப்பு. என்று நவமி திதி ராமநவமி என்று போற்றப்படுவது. இந்த ஒரு சமயம் இந்த திதிகள் பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி என்கின்ற இந்த திதிகளுக்குள்ளே இந்த அஷ்டமிக்கும் நவமிக்கும் ஒரு சந்தேகம் வந்ததாம். இறைவனிடத்தில் போய் கேட்டதாம், சுவாமி இந்த எத்தனை திதிகள் இருக்கிறது? 15 திதிகள். அதில் இந்த அஷ்டமி நவமி ஆகிய எங்கள் இருவரையும் எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறார்கள். எங்களுக்கும் ஒரு விமோசனம் வேண்டாமா? விமோசனம் தாருங்கள் என்று கேட்டபொழுது இறைவன், கவலையை விடுங்கள், உங்களுடைய திதிகளிலும் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களை எண்ணி இந்த பிரார்த்தனைகள் விழாக்கள் நடைபெறும். உங்களுடைய திதி அங்கே முக்கியத்துவம் பெறும். அதனால தான் ராமன் பிறந்தது நவமி திதி, ராம நவமி எல்லோரும் கொண்டாடுவார்கள். கிருஷ்ணன் பிறந்தது கிருஷ்ண அஷ்டமி, அஷ்டமி திதியை எல்லோரும் கிருஷ்ணாஷ்டமி என்று, கோகுலாஷ்டமி என்று கொண்டாடுகின்ற சிறப்போடு உங்கள் இருவருடைய குறைகளும் தீர்க்கப்படும் என்று இறைவன் ஆசி வழங்கினானாம். அந்த வகையில் இன்று ராம நவமி என்று போற்றுகின்ற இந்த திதியிலே விஷ்ணுவாலயங்களிலே அமர்ந்திருக்கின்ற ராமர் சன்னிதானத்திலும் பிரார்த்தனைகள் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் ராமாயணத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்களும் பாராயணம் செய்து கொள்ளலாம். இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்த் சுபாம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 26/3/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், காரியங்கள் இழுபறிகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுனராசி, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிக்கல்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிக்கல்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். கன்னிராசி, உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றியும் மேன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும்.
துலாம் ராசி சித்திரை 3-4 சுபாரி விசாகம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிக்கல்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறைகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சஞ்சலம் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறைகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சஞ்சல நிலைகள் இருக்கும், காரிய தடைகள் இருக்கும், இழுபறைகள் இருக்கும், நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றியும் மேன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3-4 சதயம் பூரட்டாதி 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையுண்டு, நன்மையுண்டு, தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறைகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. நாங்கள் எங்களுடைய ஜாதக நிலையை எடுத்துக்கொண்டோமானால் ஜாதகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வியலிலே எந்தெந்த காலத்திலே என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதை துல்லியமாக குறிப்பிட்டிருப்போம். ஜாதகத்தினுடைய கோசார பலங்கள், மகாரிஷி பலங்கள், கிரகசாரங்கள் இவைகளின் மூலமாக ஒரு மனிதனுடைய நடைமுறைகளை ஓரளவுக்கு தெளிவாக கூறக்கூடிய வல்லமைகளை ஜாதகம் காட்டி நிற்கின்றது. ஜாதகம் எல்லோருக்கும் சரியாக துல்லியமாக அமைகின்றதா என்றால் நிச்சயமாக அமைகின்றது. ஆனால் எங்களுடைய நடைமுறைகள், எங்களுடைய நடைமுறை செயல்பாடுகள் மூலமாக அந்த ஜாதகத்தினுடைய பலன் எங்களை முழுமையாக சாரக்கூடிய நிலையை நாங்கள் தான் தவறவிடுகின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கின்றது. அந்த நடைமுறைகள் மாறுகின்ற பொழுது, அந்த நடைமுறைகள் சீராக இல்லாமல் இருக்கின்ற பொழுது, ஒரு தெய்வீகத்தன்மையோடு இருக்கின்ற வாழ்க்கையிலே நாங்கள் மிருகத்தன்மைகளையும் அசுரத்தன்மைகளையும் சேர்க்கின்ற பொழுது அதற்குரிய பலாபலங்கள் எங்களுக்கு அதிகமாக அமைந்து விடுகின்றன. எனவே ஜாதகத்தினுடைய அதிர்ஷ்டமான பலங்கள், நன்மையான பலங்கள் எந்த காலத்திலும் எம்மை வந்து சாரும், எம்மை வந்து அடையும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த நிலைகளை மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய நடைமுறைகளை பயன்படுத்துகின்றோம். இந்த நடைமுறைகளின் மூலமாக நட்பலாபலங்கள் எங்களை வந்து அணுகுவதற்கு தாமதமாகின்றது, அல்லது முழுமையாக நம்மை சேராமல் போகின்றது. இதற்கெல்லாம் நாங்களே நடைமுறையாளராக மாறிவிடுகின்றோம். எங்களுடைய செயலும் எங்களுடைய நடைமுறைகளும் தான் ஜாதகத்தை எங்களோடு இணைத்துக் கொள்வதிலும் எங்களை விட்டு விலக்கிக் கொள்வதிலும் செயல்படுத்துகின்றோம். எனவே இந்த உயரிய பண்பியல் வாழ்வுகளை நாங்கள் நல்ல முறையில் கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஜாதகம் என்பது முழுமையான ஒரு செயல்பாடு. எங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி நாங்கள் நல்ல முறையிலே வாழ எங்களுக்கு மிக மிக உன்னதமான பலன்களை தருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஜாதக கட்டம். அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட்டோமானால் நல்ல முறையிலே எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். அதற்குரிய எங்களுடைய நடைமுறை தான் அதுக்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக
அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மறந்தளிர் தற்று. இக்குறளினுடைய பொருளாக அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளிர்த்தாற் போன்றது. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மறந்தளிர்த்த தற்று. இக்குறளினுடைய பொருளாக அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளிர்த்தாற் போன்றது. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றமோர் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு